நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ். நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சீரிஸ் இன்னையிலேருந்து நம்ம பார்க்க இருக்கோம். என்னென்னா UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். UPSC அப்படின்னா என்ன, அதிலிருந்து நாம் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் UPSC எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது பல பேருக்கு அதுவே தெரியல, UPSC எக்ஸாம்னா என்ன அப்படின்னு தெரியல. ஈவன் கல்லூரி போகிற மாணவர்களுக்கு கூட UPSC எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொன்னால் அது என்ன, UPSC எக்ஸாம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த தேர்வுக்கு படிக்கிற நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த சீரிஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. UPSC எக்ஸாம்ஸ் பற்றி பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த UPSC அப்படின்னா என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் எடுக்கிறாங்க, அதாவது நமக்கு புக் லிஸ்ட்டு தெரியணும், நமக்கு சிலபஸ் தெரியணும், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அதெல்லாம் அடுத்த கட்டம். முதல்ல நமக்கு பேசிக்லேருந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த செஷன் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது தொடர்ந்து நம்ம கொண்டு போவோம். இது பேசிக்லேருந்து நம்ம எல்லாமே நம்ம பார்ப்போம். முதல்ல UPSC அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பார்ப்போம். UPSC அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. UPSC அப்படிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? UPSC அப்படிங்கிறது தமிழில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். அதாவது இந்திய அரசு பணிகளுக்கு, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளுக்கு, ஆட்சி பணிகளுக்கு பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த நபர்களை இவங்க தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. இந்த UPSC அப்படிங்கிற இந்த போர்டு தான் இவங்க வேலைக்கு சரியான நபர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் விடுறது, எக்ஸாம் வைக்கிறது எல்லாமே, அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இவங்க தான் வைக்கிறாங்க, மெயின்ஸ் இவங்க தான் வைக்கிறாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே கண்டக்ட் பண்ணி சரியான நபர்களை அந்த அரசாங்கத்துக்கு, நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தேர்வு பண்ணி கொடுக்குறது யாருன்னா இந்த போர்டு தான். UPSCன்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த போர்டு தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம ஓவர்வியூ பார்த்தோம். இவங்களுடைய ஃபங்க்ஷன், இவங்க முக்கியமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்னபடி முக்கியமான அரசு பணிகளுக்கு, அதாவது இவங்க IAS IPS இந்த வேலைக்கு மட்டும் கிடையாது, எண்ணற்ற வேலைகளுக்கு இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு கீழே தான் IAS IPS IFS IRS இந்த பணிகள்லாம் வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பணிகளுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்களை தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவிகளாக தான் இருக்கும். இந்த UPSC அப்படிங்கிற இந்த பணிகள் ஒரு டாப் மோஸ்ட் பணிகளாக இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன பணிகள்லாம் இருக்கும், அதுக்கடுத்து இது குரூப் A சர்வீசஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது சிவில் சர்வீசஸ், அதுக்கடுத்து குரூப் B சிவில் சர்வீசஸ், குரூப் B சிவில் சர்வீசஸ் அதெல்லாம் UPSC எடுப்பாங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பணிகள், அதாவது குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பணிகள்லாம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா SSCன்னு சொல்லக்கூடிய அந்த போர்டு எடுக்கிறாங்க. அதையுமே காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இந்த பணிகளுக்கு, அதாவது UPSCன்னு சொல்லக்கூடிய இந்த பணிகளுக்கு, அதாவது ஹையஸ்ட் பணிகள் இல்லையா, டாப் மோஸ்ட், கிட்டத்தட்ட இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை நிர்மாணிக்கக்கூடியதை, ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு மாவட்ட பொறுப்பையே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போக முடியும். தமிழகம் ஒரு மாநிலம் அளவில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இந்திய அளவில் பார்க்குறப்போ நம்ம கேபினட் செக்ரட்டரி வரைக்குமே போக முடியும். எல்லா முக்கியமான வேலைகளுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் எல்லாமே யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த UPSCன்னு சொல்லக்கூடிய இந்த போர்டு ரெக்வயர் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாடி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த UPSCங்கிற இவங்க எடுக்கிறாங்க இல்லையா, இந்த வேலைகளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேலைகள்லாம் யார் ரெக்வயர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த செட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற எக்ஸாம் வச்சு அது மூலியமாக தான் ரெக்வயர் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரூப் 1 ஒரு வேலை இருக்குல்ல, அந்த குரூப் 1 அப்படிங்கிறது தான் UPSC அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குரூப் 2 குரூப் 4 குரூப் 8 அதெல்லாம் எது மூலியமாக எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த SSC அப்படிங்கிறது மூலிமா இப்போ எடுத்து கொடுக்குறாங்க. வருங்காலத்தில் அது காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகள் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த UPSC இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த அமைப்பு தான் பல அரசு துறைகளுக்கு தேவையான, பல அரசு துறைகளின் பணிகளுக்கு தேவையான பணியாளர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விண்ணப்பம் பெற்று, இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கான எழுத்து தேர்வு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ எல்லாமே யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த UPSCன்னு சொல்லக்கூட இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ரேங்கிங் மூலிமா எல்லாமே பியூராக மெரிட்டில் தான், அந்த சரியான ரேங்கிங் மூலிமா யார் டாப்பில் வர்றாங்களோ, இப்போது 1000 வேலைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா யார் இந்த தேர்வுகளில் முதல் 1000 மதிப்பெண்கள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சரியான வேலைகள் கொடுப்பாங்க. அந்த ரேங்கிங் அடிப்படையில் வேலைகளை இவங்க அலாட் பண்ணி இவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த UPSCன்னு சொல்லக்கூடிய இந்த போர்டு தான் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் குறிப்பாக வந்து நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த வேலைகளுக்கு தானே படிக்கிறோம். இந்த வேலைகள்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லக்கூடிய அதுக்கு கீழே தான் வந்தோம். குடிமை பணி தேர்வு அதுக்கு கீழே தான் நமக்கு வரும். அதில் முக்கியமான பணிகள் அனைவருமே விரும்பக்கூடிய பணிகளாகவும் மக்களுமே வந்து பெருசாக நினைக்கக்கூடிய பதவிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வழக்கில் கூட நீ என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பதவி அப்படின்னு சொல்லலாம். அந்த பதவி நம்ம இந்திய ஆட்சி பணி அப்படின்னு சொல்கிறோம். ஐஏஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிறது வரும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய ஆட்சி பணி அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதுக்கடுத்து இந்திய காவல் பணி இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பணி. அதுக்கடுத்து இந்திய வெளிநாட்டு பணி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஓகேங்களா. அது வந்து ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பெரிய பெரிய பதவிகள். கிட்டத்தட்ட அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டமே ஸ்டார்டிங்கில் வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஐபிஎஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம அதுவுமே ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங். உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்போ டிஜிபி வரைக்குமே வந்து போக முடியும். ப்ளஸ் செக்ரட்டரி அந்த மாதிரியும் கூட ஐபிஎஸ்ல இருந்து கூட போயிருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் வந்து இதில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து சிபிஐயில் ஒர்க் பண்ண முடியும். பல அமைப்புகளில் உளவு அமைப்புகளில் ஒர்க் பண்ண முடியும். நல்ல மிகப்பெரிய இடங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஐபிஎஸ் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மூலிமா நீங்கள் வந்து போக முடியும். தேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பங்களிப்பு ஐபிஎஸ் வேலையில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வேலை வந்து நம்ம இந்தியாவினுடைய பெருமையை இந்தியாவுக்கு அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை நாட்டுக்கு வெளியே போய் சேவை பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். ஐஎஃப்எஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இந்திய தூதராக கூட நீங்கள் வந்து போய் பணியாற்ற முடியும். இப்போதைக்கு இந்த 2019 இப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசில் வந்து இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க தான். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த கேபினெட்டில் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ரெப்புடேஷன் வந்து இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியாக இருந்து அமைச்சராக இருக்காங்க. ஸோ அவங்க சிறப்பாகவே கையாளுறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அந்த வெளியுறவுத்துறை அப்படிங்கிறத அந்த அரசியல் அதுக்கெலாம் வந்து அப்பாற்பட்டு அவங்க சிறப்பாகவே இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது வந்து பல நாடுகள் பாராட்டுற அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இந்த போர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே நம்ம நாடு வந்து கையாளுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபராக வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய நம்ம இந்தியாவுக்காக சேவைகள் வந்து உங்களுக்கு இந்த எல்லா பணிகள் மூலியமாகவே நம்ம பணியாற்ற முடியும். குறிப்பாக இந்த பணிகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய பணிகள் வந்து இருக்குது. இந்த பணிகளுக்கு தேவையான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கறது மட்டும் யூபிஎஸ்சி வந்து நிற்காமல் இவங்களுக்கான பணி சேவைகளை வந்து இவங்க தான் வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறாங்க இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா பணிகளுக்கும் இவங்களுக்கு தேவையான அந்த பணி சேவைகளை வந்து யார் ஒழுங்குபடுத்துகிறாங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. இவங்க வந்து பணிக்கால வாழ்வு இவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது இவங்களுக்கான அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து உருவாக்குறது யார் அப்படின்னா அந்த யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய இந்த போர்டு தான் வந்து பண்ணுறாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் சொல்லக்கூடிய இந்த போர்டு தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து இவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்து உங்களுக்கு நிறைய டவுட் வரும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கடுத்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து தனியாக கூகுளில் போயெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய www.upsc.gov.in உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றின சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன்லேருந்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து அப்ளை பண்ணுறது கூட வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் வந்து பொதுவாக நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. அதுவுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா தகவலுமே இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். நீங்கள் தனியார் ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் அஃபிஷியலாக இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் தான் நீங்கள் கண்டிப்பாக யூபிஎஸ்சி இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அனைத்துமே நம்ம வந்து பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் தேவையான முக்கியமான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம யூபிஎஸ்சி கல்வி அப்படின்னு ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் உங்களுக்கு எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரும். ஆல்ரெடி உங்களுக்கு சிசாட் கிளாஸஸ் ஒரு சில கிளாஸஸ்லாம் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் வந்து வரும். ஸ்டடி பிளானாக இருந்தாலும் சரி இந்தியன் பாலிட்டி ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த சேனல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான கண்டென்ட்டாக இருக்கும். ஒர்த்தான கண்டென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூபிஎஸ்சி கல்வி யூடியூப் சேனலும் சரி யூபிஎஸ்சி கல்வின்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனலும் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஒர்த்தான சேனல் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் யூபிஎஸ்சி கல்வி சேனல் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் ரெண்டையுமே யூபிஎஸ்சி தமிழ் யூபிஎஸ்சி கல்வி ரெண்டு சேனலுமே நீங்கள் வந்து அவங்களுக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.